டெமோக்ரஸி நாடு, இது ஒரு ஜனநாயக நாடு. இந்த ஜனநாயக நாட்டில் எல்லாருக்கும் சம உரிமைகள் இருக்கிறது, எல்லாரும் சட்டத்துக்கு முன்பாக சமமாக இருக்கிறார்கள். இந்த நாட்டில் எல்லாத்துக்குமே நாங்க சட்டத்தை வகுத்து வைத்திருக்கிறோம். கிரிமினலுக்கு லா இருக்குது, சிவில் லா இருக்குது. இந்த லாஸ் படி எங்க நாடு இனி எங்க போகிறது, ஃபங்க்ஷன் ஆக போகிறது. எங்க நாடு ஒரு ஜனநாயக நாடு என்று சொல்லி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி அவங்க என்ன பண்ணாங்க, பிரகடனப்படுத்தி நாட்டை அன்றைக்கு தான் ரெகக்னைஸ் பண்ணப்பட்டது. விளங்குதா? இந்த நாட்டுக்கு ஏன் இந்த அரசியலமைப்பு சாஸ்திரம் தேவை? சுதந்திரம் வாங்கினா போதாதா அப்படின்னா போதாது. அரசியலமைப்பு சாஸ்திரம் ஏன் நாட்டுக்கு தேவை? யாருக்கு அந்த சாஸ்திரம் தேவைன்னா, அந்த சாஸ்திரம் குடிமக்களுக்கு தேவை. அந்த அரசியலமைப்பு சாஸ்திரம் யாருக்கு தேவை? குடிமக்களுக்கு தேவை, சிட்டிசனுக்கு தேவை. ஏன் சிட்டிசனுக்கு தேவை? இனிமே அந்த நாட்டை நம்பி அந்த சிட்டிசன் வாழ போறான். அந்த நாட்டுல குடிமகனா இருப்பதில் பெருமை கொள்ள